ஒரு டச் பண்ணி விடுங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதுலேயே ஒரு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் போடுங்க, நிறைய விடாதீங்க. ரொம்ப கொலன்னு ஆயிடுச்சுன்னா கீரை வளன்னு ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது 3 விசில் விட்டுக்கலாம். 2 சொம்பு தண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி கண்ணு தெரியாத பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் சிறுகீரை எடுத்துருக்கேன். என்ன கீரைனாலும் சரி, நீங்கள் கடைய தெரியாதவங்க, கடைய முடியாதவங்க, வேலைக்கு போய்ட்டு வந்து பசங்க பொண்ணுங்கள்லாம் என்ன செய்யுது கடைய தெரியாது. நிறைய பேருக்கு வீட்டில் டவுன்லலாம் கடைய தெரியுதுங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பொடியாக கட் பண்ணி நான் இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கழுவி 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த சட்டியில் செய்யலாம். சட்டியில் செஞ்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கெடவும் கிடையாது, நைட்டு வரைக்கும் கெடாது, மதியம் வரைக்கும் சூடு அப்படியே இருக்கும். வாங்க இந்த கீரை எடுத்து இதில் போட்டு 1 சொம்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். 1 சொம்பு தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா